அனைவருக்கும் வணக்கம். நான் கௌரி மட்டக்களப்பிலிருந்து. மீண்டும் இன்னைக்கு ஒரு வைத்தியசாலை தொடர்பான தற்பொழுது ஆபத்தான விளிம்பு முனையில் இருந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்மானத்தை எடுத்த முயற்சியில் இன்று வைத்தியசாலை தொடர்பான ஒரு பிரச்சனையை 8ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் இதுதான் பிரச்சனையாக அமையுமோ தெரியவில்லை. நான் சில விடயங்களை மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய அசமந்த போக்கு தொடர்பான பல விடயங்களை கடந்த காலங்களில் பல பிரச்சனைகள் ஊடாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பாரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றதா என்பதை பார்த்தோமானால் பெரிய அளவு மாற்றங்கள் வரவில்லை. குறிப்பாக நாடு பூராகவும் பாரிய வைத்தியசாலையின் அசமந்த போக்குகளின் ஊடாக உயிரிழப்புகள் நடைபெறுகின்றது, அனைவரும் அறிந்த விடயம். அதிலும் குறிப்பாக மகப்பேற்றிற்காக அனுமதிக்கப்படும் பெண்கள் தான் கூடுதலாக உயிரிழக்கின்றார்கள். அதில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைகள், மட்டக்களப்பு எல்லைகள், வடகிழக்கில் கூடுதலான உயிரிழப்புகள் நடைபெறுவது ஒரு துர்ப்பாக்கியமான நிலையாக காணப்படுகின்றது. நான் ஒரு சில விடயத்தை நான் கூறி இறுதியில் இதற்கு நாங்கள் எவ்வாறு கையாள போகின்றோம், இதில் மக்கள் நீங்கள் தெளிவாக எங்கு தவறு நடக்கின்றது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமையும். குறிப்பாக நேற்று மாலைய தினம் அளவில் எனக்கு ஒரு தொலைபேசியின் ஊடாக ஒரு அழைப்பு வந்தது. சத்ருகொண்டானில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒருவர், அக்கா நாளைக்கு நாங்க வெட்டிக்குலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு பிரச்சனை என்று சொல்லி எனக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தார். அவர் அதாவது என்னுடன் பேசிய சகோதரர் சத்ருகொண்டான் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரின் உறவினர் ஒருவர் கதிரவழி பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் ஒரு 28 வயதான ஒரு பெண்மணி கடந்த 24ஆம் தேதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தனது முதலாவது குழந்தையை ஈன்றெடுப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த தாய்க்கு எந்த விதமான நிரந்தரமான நோய் அறிகுறிகள், எந்த விதமான நோய் வாய்ப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண்மணியாகத்தான் இவர் காணப்பட்டிருந்தார். இந்த விடயத்தில் 24ஆம் தேதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 25ஆம் தேதி காலை 8:06 அளவில் அவரை மகப்பேற்றிற்காக லேபர் ரூமுக்கு அவர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு குழந்தை பிரசவம், அதாவது சீசர் இல்ல, நார்மலான டெலிவரி மூலம் அவர் குழந்தையை ஈன்றெடுத்தார். அந்த சமயத்தில் இருந்து அந்த சமயம் அவரது உறவினர் ஒரு பெண்மணி அங்கே நின்றிருந்தார். இந்த மகப்பேற்றினூடாக பிள்ளையை ஈன்றெடுத்த இந்த பெண்மணிக்கு அவர் ஒரு வளமையாக ஒரு பிரசவத்தின் மூலம் பெண்கள் அந்த சமயத்தில் தாங்கள் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல், தாங்கள் ஒரு தலைச்சுற்று போன்ற அறிகுறிகள் காணப்பட்டு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு பல மனநிலை உளைச்சலுக்கு ஆளான நிலையில் காணப்படுவார்கள் என்று கூறுவார்கள். இந்த பெண்மணி அந்த இடத்தில் தலை சுற்றி விழுந்திருக்கின்ற கூடவே நின்ற அந்த உறவினரை நீங்கள் நிற்க தேவையில்லை, போகலாம் என்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் பாரியளவு வைத்தியசாலை நெருக்கடியான கட்டுப்பாடுகள் இருக்கிறதனால் நாங்கள் அதை பாரிய ஒரு பிரச்சனையாக கூற முடியாது. அதனை தொடர்ந்து இந்த பெண்மணி 26ஆம் தேதி மட்டக்களப்பு போதனா வைத்திய 24ஆம் தேதி அனுமதிக்கப்படுகின்றார். 25ஆம் தேதி அவருக்கான குழந்தை பேறு நடைபெறுகின்றது. 26ஆம் தேதி அவருக்கு டிக்கெட் பெட்டி அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறுகின்றார். வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய இந்த பெண்மணி அவரது கதிரவழி பிரதேசத்திற்கு உடனடியாக பயணங்களை மேற்கொள்ள கஷ்டமான சூழ்நிலை காணப்பட்டதால் அவர்கள் உறவினர்கள் வீட்டில், சத்ருகொண்டானில் இருக்கக்கூடியவர்களது உறவினர்கள் வீட்டில் அவர் ஒரு நாள் தங்கிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் தண்ட ஊரை நோக்கி, அதாவது கதிரவழிக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்ற பொழுது அந்த பெண்மணிக்கு 2-3 நாட்களுக்குள் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு மகப்பேறு நடந்த ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்த தாய்க்கு வளமையாக இருக்கக்கூடிய இது அந்த உறவினர்களுடன் நாங்கள் கேட்டறிந்த உண்மை சம்பவத்தை நான் இதில் பேசுகின்றேன். வளமையாக ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்த தாக்கி இருக்கக்கூடிய குருதி போக்கு வெளியேறாத நிலை காணப்பட்டிருக்கின்றது.
அதற்கு முன்னதாக வைத்தியசாலையில் மகப்பேற்று பிள்ளை ஈன்றெடுத்த பின் அவரது வயிறு, அதாவது பிள்ளை ஈன்றெடுத்த பிறகு அவரது வயிறு ஒரு சில நாட்களில் சாதாரண ஒரு அளவுக்கு வீக்கங்கள் குறைந்த ஒரு நிலை காணப்படுமாம். ஆனால் இவருக்கு பிள்ளை பெறுவதற்கு முதல் எவ்வாறு அவரது வயிறு தோற்றம் அளித்ததோ அவ்வாறு காணப்பட்டிருக்கின்றது. டிக்கெட் வெட்டி வீட்டை போன பிறகும் 2-3 நாட்களுக்கு பிறகு இரத்த போக்குகள் பாரியளவு வெளியேற்றம் இல்லாமல் இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது பகுதியில் இருக்கக்கூடிய மிட்வைக்கு தான் அந்த அடுத்த கட்ட நகர்வுகள் அவர்கள் ஊடாகத்தான் நடைமுறையில் கையாள்வது வழக்கம். அப்ப அந்த ஏரியா மிட்வைக்கு கால் பண்ணி உரிய விடயத்தை கூறியிருக்கின்றார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப நல உத்தியோகத்தர் கூறியிருக்கின்றார், நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று அங்கு உங்களோட விடயங்களை சொல்லி அட்மிட் ஆகும் சொல்லி. அப்ப அந்த இடத்துல வாகரை கதிரவழியை சேர்ந்த பெண்மணி வாகரை வைத்தியசாலைக்கு தனது இந்த சூழ்நிலைகளை, தனக்கு சந்தேகம், கால் வீக்கம், தன்னால் இயலாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டதனால் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்ற அந்த பெண்மணி கடந்த 28ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரைக்கும் வாகரை வைத்தியசாலையில் அதாவது வயிறு வீக்கம் குறையாத நிலை, இரத்த போக்கு காணப்படாத நிலைகளினால் சந்தேகம் ஏற்பட்டதுக்கு அடுத்து வாகரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். வாகரை வைத்தியசாலையில் 28ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரைக்கும் இருந்த பெண்மணிக்கு பாரியளவு மருத்துவ செயற்பாடுகள் நடைபெறவில்லை என்று அவர்களது உறவினர்களால் கூறப்படுகிறது. ஒரு சில மாத்திரைகள் வழங்கப்பட்டதாகவும் இவ்வாறான இந்த விடயம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று மட்டக்கள வாழைச்சேனை வைத்தியசாலையில் இந்த பெண்மணி மீண்டும் இடம் மாற்றப்படுகின்றார். வாழைச்சேனை வைத்தியசாலையில் அங்கு அவருக்கான அவரை கண்காணித்து அவருக்கான விடயங்களை அங்குள்ள நிர்வாக ரீதியான வைத்தியர்கள் அவரை பார்வையிட்ட பிறகு அவருக்கு கூறப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு மகப்பேறு நடந்த சந்தர்ப்பத்தில், அதாவது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் பாரியளவில் வெளியேறாத காரணத்தினால் இவ்வாறான அறிகுறிகள் காணப்படுகின்றது. அதை நாங்க கிளீன் பண்ண வேணும் என்று ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதுல 24ஆம் திகதி டெலிவரிக்கு 24ஆம் தேதி அட்மிட் ஆகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில 25ஆம் தேதி பிள்ளை பெற்றெடுத்து 26ஆம் தேதி டிக்கெட் வெட்டிட்டு போனதாய் திரும்பி 3 நாள் 28ஆம் தேதி இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அண்மையில் இருக்கக்கூடிய வாகரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார். மீண்டும் அங்கு சரியான மருத்துவ செயற்பாடுகள் நடைபெறாமல் அங்கு 3 நாள் இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கிறதை நாங்கள் இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உரிய வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் அதற்குரிய மருத்துவங்களையோ அதுக்குரிய நடவடிக்கைகளையோ மேற்கொள்ள வேண்டுமானால் பிள்ளையை ஈன்றெடுத்த ஒரு தாய் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாட்கள் கடத்தப்படுகின்றது. இவ்வாறான நாட்கள் கடத்தப்படும் பொழுது உயிராபத்துக்களை விளைவித்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் மட்டக்களப்புக்குள் பதிவாகிக் கொண்டிருக்கும் சூழ்நிலை அனைவரும் தெரிந்த முடியும். அப்ப நேற்று வாழைச்சேனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்னைக்கு காலையில, அதாவது இன்றைக்கு 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு காலமை வரைக்கும் எந்த விதமான சிகிச்சை நடைமுறைகள் நடைபெறாததால் அங்க பிள்ளை சொல்ல முடியாது. வாழைச்சேனையில இங்க தேவையான எழுத்தடிப்படை வந்திருக்கு, நேற்று அட்மிட் ஆயினோன்னு இன்றைக்கு அவங்க அதுக்குரிய நடைமுறைகளை கையாள சில நேரம் தாமதிச்சிருக்கலாம். அப்ப இந்த உறவினர், இந்த பெண்ணின் உறவினர், அந்த உறவினர் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். நாங்கள் இருவரும் காலையில் இன்று காலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தோம். அங்கு பணிப்பாளர்களிடம் இவ்வாறு பிரச்சனை நடந்திருக்கின்றது, இது தொடர்பாக உங்களின் கருத்துக்களை கேட்டு அறியலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எங்க இந்த விடயம் ஆரம்பித்ததோ அங்கு சில தகவல்களை பெற்றுவிட்டுத்தான் நாங்கள் இது தொடர்பாக கதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு போயிருந்த வேளை பணிப்பாளர், உதவி பணிப்பாளர் அங்கு இருந்தார்கள். இந்த பாதிக்கப்பட்டு இவ்வாறான இழுபறி நிலையை சந்தித்த தாய் தொடர்பாக அவரது பெயர் விவரங்களை நான் அந்த பெயரையும் குறிப்பிடுகிறேன். தினேஷன் தயானந்த் 28 வயதான பெண்மணி தான், எந்த நோய் அறிகுறியும் இல்லாத ஒரு தாய். இவ்வாறு உங்களோட வைத்தியசாலையில 24ஆம் தேதி வந்து 25ஆம் தேதி இப்படி மகப்பேறு நடைபெற்றிருக்கின்ற விடயம் எல்லாம் சொல்லி நாங்க கேட்டிருந்தோம்.
பணிப்பாளர்கள் அங்கு கூறியிருந்தார்கள், நீங்கள் கூறுவது சரிதான், ஆனால் தற்பொழுது எங்களது வைத்தியசாலையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் தான் நாங்கள் அவரது நோய் நிலையை பற்றி உங்களிடம் கூற முடியும் என்று அவர்களது நிர்வாக கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் இருந்த காலப்பகுதியில் உரிய விடயங்களை தான் நாங்கள் கூறுவோம் என்ற நிலைப்பாடும் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் கூறுவது சட்ட ரீதியாக சரி. அப்ப நான் கேட்டிருந்தேன், என்னுடன் அந்த அவரது உறவினரும் வந்திருந்தார். நாங்கள் வளமையில வைத்தியசாலை ஒரு விடயம் தொடர்பாக பேசும்பொழுது எங்களுக்கும் ஒரு பாரிய அச்சம், யாரை வைத்து எங்களுக்கு என்ன நடக்குமோ. கடந்த காலங்களில் குரல் கொடுத்த விடயங்களால் வீட்டுல கூட எங்களுக்கு நிம்மதி இல்லாம நாங்க இருக்கிறோம். ஏனண்டா வீட்டுல ஒரு ஏசுவாங்க, நீ ஒப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் பிரச்சனைக்குள்ள போய் உன்னாரோ கொல்ல போறான்ன்ற ஒரு நிலைமை இருக்குது. இருந்தாலும் வீட்டுல உறவுக்காரங்கள ஏச்சி பேச்சியில வாங்கி கொண்டு நாங்க எங்கட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு மனநிலையில போறோம். அப்ப அதுல பணிப்பாளர்கள் இருந்தா உங்களோட வாய்ஸ நீங்க மெல்லவா கதைக்கல. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிரச்சனையா சொல்லவில்லை. அப்ப நான் கூறியிருந்தேன், எந்த குரல் ஏற்கனவே வளமையான சவுண்ட் இதுதான், நான் அப்ப நோமலா கதைக்கிறதா இல்ல வந்த பிரச்சனையா கதைக்கிறதானே என்ற நோக்கம் என்று சொன்ன நேரத்துல நாங்க கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஊழியர் கதவை ஸ்பீடா தள்ளி கொண்டு ஓடி வந்து பூந்தா. அவ சொன்னா இங்க ஒரு வீடியோ போய் கொண்டிருக்கு என்று சொல்ல அவங்களோட கவனம் வந்து அவைக்கு அவட பக்கம் போயிட்டு, என்னன்னா நான் எந்த சைட்ல இருந்து பார்த்த ஒரு விஷயம் வீடியோண்டு நாங்க வெளியில இருந்து உள்ளுக்குள்ள அணுகும் வரைக்கும் அந்த வீடியோ போட்டதன் நோக்கம், நாங்க வைத்தியசாலையில வளமையாகவே ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, நிர்வாகத்தை குழப்பிரண்ட பலிகள் எல்லாம் எங்களுக்கு சுமத்தினா நாங்க இனி போலீஸுக்கு போய் புனையில வாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கும் என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது. பாதுகாப்பு கருதி தான் நாங்க போறோம். எப்படி என்று போறோம், நாங்க ஒழுங்கா மரியாதையாக சட்ட நடைமுறைகளை மதித்து செல்கிறோம் என்பதற்காக அந்த வீடியோ பதிவிட்டது. இந்த வீடியோல ஒரு வார்த்தை கூட நான் கதைக்க இல்லை. அவ்வளவு குயிக்காங்க கதைக்க விடா, வீடியோ போடுறீங்களா போட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் வெளியில இந்த நோக்கத்துக்காக போட்டோம், நாங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரலன்னு சொல்லி அப்ப எங்க தங்கச்சிட போன 2-3 பேர் வாங்க வெளிக்கடைக்குள்ள நான் லைவா போஸ்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பணிப்பாளர் டேபிள்ல முன்னால இந்த இருக்குது போன், ஒரு வீடியோவும் போகலன்னு அவங்களோட மன ஆதங்கத்தாங்க நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. இது மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நீங்க நாளைக்கு என்னதான் கதைச்சாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது, நீங்க தெளிவாக இருக்கும் வரை. வீடியோ போயிருக்குமான்ற நோக்கத்துக்கு டோரை தள்ளி கொண்டு ஓடி வந்த ஒரு ஊழியர், ஒரு பேஷண்ட் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ள அவ்வளவு ஒரு செயற்பாடு இருக்குமானு தெரியா. அவங்களோட நடைமுறை வைத்தியசாலையில் சட்டத்திட்டங்களை நாங்க மதிக்கணும். இதெல்லாம் நாங்க என்ன நடந்ததுன்றதுக்காக நான் கூறுறேன். அப்ப அவ தெளிவா சொல்லி இருந்தாங்க, பாகரையில இருந்தது அதுக்கும் நாங்க பதில் சொல்லி இல்லாது, ஏனென்றா எங்கள்கிட்ட இல்லதானே. வாழைச்சேனையில இருக்கிறதுக்கும் நாங்க இன்ன நிலையில இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லிடலாது. ஆனா நாங்க ஒரு கோல் எடுத்து இப்படி ஒரு விஷயம் வந்ததாண்டு கேட்கிறோம்னு சொல்லி அந்த டிரெக்டர் கோல் எடுத்து கேட்டா வாழைச்சேனைக்கு இப்படி ஒரு இஷ்யூ போகுதுன்னு அப்ப அவங்க நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இவங்களும் சொல்லி இருந்தாங்க, நாங்க எங்கள்கிட்ட திரும்ப வந்திருந்தால் நாங்கள் அது தொடர்பான நிலையை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெளிவாக கேட்டிருந்தேன். இடையில் இழுபறி நிலையாகி நாட்கள் கடத்தப்பட்டு ஒரு தாய் கடந்த காலங்களில் பல தாய் மரணம் சம்பவித்த சம்பவம் இருக்கின்றது. அப்போ ஒருத்தர் மரணித்த பிறகுதான் நீங்கள் மீண்டும் ஒரு சட்ட நடவடிக்கை, மீண்டும் கிணத்துக்குள் இருந்து நீரை மேலே எடுப்பது போல சுத்தி அந்த வழக்குகளோ அதாவது போலீஸுக்கு போயிருந்தாலோ கோர்ட்ஸுக்கு போயிருந்தாலோ அந்த சட்ட நடைமுறையை கையாளுற நோக்கமாக இருக்குமோ தவிர பாதிக்கப்பட்ட தரப்பு சார்ந்த இந்த இடையில் அலைய விடப்படும் இந்த நாட்களுக்கு பொறுப்பு கூறுவது யார்? குறிப்பாக 25ஆம் தேதி பிள்ளை பெற்றெடுத்த தாய் இன்று 1ஆம் தேதி தான். தற்பொழுது நான் தொலைபேசி மூலமாக அந்த பெண்ணின் உறவினருக்கு தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அவருக்கு மருத்துவம் செய்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் வந்து அழகாக கண்காணித்துக் கொண்டு செல்கிறதாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். எங்களது இந்த அதாவது முன்னெடுப்புகள் ஊடாக பல மக்களுக்கு நியாயங்கள் கிடைக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு கடந்த காலங்களில் ஒவ்வொருத்தராக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பேசிவிட்டு கடந்து செல்வது, திரும்பிய மீள ஒருத்தர் இறந்த பின் அவருக்கான குரல்களை கொடுத்து நாங்கள் அந்த கதை முடிஞ்ச உடனே நாங்க பேசாம விட்டுருவோம். இனி யாரும் ஒரு ஆளுக்கு பிரச்சனை எங்களுக்கு கோலின் ஒன்று வரும். இது மக்கள் பக்கத்திலையும் சில தவறு இருக்குது. குறிப்பா கடந்த காலங்கள்ல சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக எம்எஸ் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பல பாரிய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருந்தார். அதற்கு நாங்கள் ஆதரவாக நான் எனது முகநூலில் பல பதிவுகளை விட்டிருந்தேன்.
எனது நோக்கம் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் சார்பாக ஒரு மருத்துவர் முன்வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அல்லது வைத்தியசாலை நிர்வாகங்கள் இறுக்கமான சூழ்நிலைக்கு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று அதற்கு பல பேர் எதிர்கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். அர்ஜுனா டாக்டர் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்கும் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இழிவாக கதைச்சார். அவருக்கு ஏன் நீ சப்போர்ட்டாக கதைக்கிறாண்டு? அவர் சில பல கருத்துக்களை தனது எதற்காக பேசுகின்றார் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பல முறை அவரிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவருக்கு எங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கம் பல மக்களின் பாதிப்பு, ஏமாற்றம், மரண வலிகளை கொண்டு வந்திருக்கின்ற மீண்டும் இன்று அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காரணம், இன்று நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்லாவிட்டால் அங்கு எவ்வாறு நடந்திருக்கும்? இடையில் பாரதூரமான முடிவுகளை சம்பவம் ஒன்று நடந்த பிறகு பேசி எந்த விதமான பயனும் இல்லை. இந்த 25ஆம் தேதி பிள்ளை பெற்றெடுத்ததாய் இன்று வரை அலைந்து இன்று அவருக்கு அந்த தையல்களுக்குள்ளால் அவருக்கு மீண்டும் அந்த கழிவுகளை அகற்றும் பொழுது ஒரு பெண்ணின் மனநிலை, அவரது உடல்நிலை எவ்வாறு ஒரு பாரதூரமான ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகும். இதை பிள்ளையை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாய்க்கும் இந்த வழி தெரியும். அப்ப இப்படியான இழுபறி நிலைகள் வைத்தியத்துறையில் எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு பிரச்சனையை கண்ட பிறகு கதைச்சிட்டு இப்ப நானும் இனி வரும் காலங்களில் எங்கு பாதிப்பு நடந்தாலும் கதைக்கிற அளவுக்கு எனக்கு கட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப கூட இன்றைக்கு கூட பின்னேறம் அளவுல எனக்கு பாரிய மன அழுத்தம் இந்த பிரச்சனைகளால வீட்டுகள்ல உறவினர்களுக்குள்ள தேவை இல்லாத மனக்கசப்பு. நீ சாக போறான், ஒருத்தர் உன்ன கொள்ள போறான், அடுத்தவங்களுக்காக கதைச்சு நீ இல்லாம போறான். அப்ப எனக்கும் சுயநலமா வாழ்ந்துட்டு விட்டுட்டு இருக்க மனசு கேட்குது இல்ல. பல பேர் தங்களோட வீட்டுல நடந்தோடனே இந்த கதையில வெளியில கொண்டு வாரீங்க, பாரி அழுத்தங்களை காட்டுறீங்க. பணம் உள்ளவருக்கு ஒரு விதமானது, பணம் இல்லாதவருக்கு ஒரு விதமான செயற்பாடு நடக்குது. எங்களுக்கு எந்த பலமும் இல்லை. அப்ப காலப்போக்கில் இதுகளை கதைக்கிறதுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல. ஒவ்வொரு மனிதரும் முன்வர வேண்டும். இது தொடர்பாக பலர் எங்களை தொடர்பு கொண்டு அறிவுரைகளை வழங்கி இருந்தார்கள். இந்த விடயங்கள் நாளைக்கோ வாரமாதமோ திரும்பி நடக்க போகுது. இதற்கு ஒரு இறுக்கமான நடைமுறையை கொண்டு வருவதற்கு பல வைத்தியத்துறை சார்ந்தவர்கள், எங்களது நண்பர்கள், அவர்களுடன் பேசிய சில அறிவுரைகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையாக இருக்கட்டும், வடகிழக்காக இருக்கட்டும், இலங்கையில் இருக்கக்கூடிய சில சிங்கள பகுதிகளில் சில குழுக்கள் சில விடயங்களை அவர்கள் இவ்வாறு பிரச்சனைகளை தடுக்கும் நோக்கில் கையாண்டு வருவது பல விடயங்கள் நடந்து கொண்டு. உதாரணமாக எங்களுக்கு சில அனுபவம் வாய்ந்த கல்விமான்கள் இந்த விடயங்களில் ஆர்வமாக இருக்கிறவர் கூறிய கருத்துக்கள் சிலவற்றை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வைத்தியர்களுக்கும் மற்றும் அதாவது நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் ஒரு மருத்துவத்தை பெற அனுமதிக்கப்பட்டு இருக்கும் குடும்பத்தாருக்கும் வைத்தியர்களுக்கும் இடையில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய மருத்துவம் தொடர்பாக அடுத்த கட்டம் எடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்களுக்குள் ஒரு கலந்து ஆலோசிக்கும் ஒரு ஆலோசனை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதாவது நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தின் உறவினர்கள், வைத்தியசாலை வைத்தியராக இருக்கட்டும், அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த குடும்பங்களுக்கும் இடையில் நோய் நிலைகள் தொடர்பாக அவர்களது ஆலோசனை பெறுவதும் கருத்துக்களை பரிமாறி நிலைமைகளை கண்காணித்து கருத்தாடல்கள் ஒரு இரு தரப்பிலையும் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இங்கதான் ஒரு கேள்வி வருது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் கூடுதலான நேரத்தை செலவழிக்கும் வைத்தியர்கள் செல்வதால் தான் மகப்பேறு தொடர்பாக பலரும் பாவிக்கும் ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும், மாஃபியான்னு சொல்றாங்க. மருத்துவ மாஃபியா. மகப்பேற்றில் தான் பாரிய லட்சியங்களை பிரைவேட் வைத்தியசாலைகளில் உழைக்கும் ஒரு நோக்கோடு வைத்தியர்கள் அங்கு நேரத்தை செலவழிப்பதனால் இங்கு வரக்கூடிய தாய், அதாவது மகப்பேற்றிற்கு வரக்கூடிய குடும்பத்திடம் எவ்வாறு இவர்கள் அணுகுவது? நேரம் அங்க இல்ல தானே. அப்ப இந்த விடயத்துல வைத்தியசாலை கட்டமைப்புகள், சுகாதார அமைச்சுக்கள், மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் பணியாற்றக்கூடிய வைத்தியர்கள் காலையிலிருந்து தாங்களது வேலை நேரங்களில் எவ்வாறு தாங்களுடைய நேரங்களை வைத்தியசாலையில் செலவழிக்கின்றார்கள் என்பதை அதை கண்காணிக்கக்கூடிய விசேடமான நடைமுறைகள் வைத்தியசாலைகளில் கண்காணிக்கப்பட வேண்டும். அவ்வாறு கண்காணிக்கப்படும் பொழுதுதான் ஒவ்வொரு வைத்தியர் தனக்கான கடமை நேரத்தை கட்டாயம் அந்த வைத்தியசாலையில் செலவழிக்கும் ஒரு சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக இறுக்கமான ஒரு சூழ்நிலை
வந்தால் மாத்திரமே இவங்க இங்க கொஞ்ச நேரத்தை செலவிட்டுட்டு பிரைவேட்டுக்கு போயிட்டு நிக்க மாட்டாங்க. பிரைவேட்ல போய் உழைக்கிறது அவரவர சொந்த பிரச்சனை, பணத்தை ஏர்ன் பண்ணணும்னா யாரும் உழைக்கலாம். ஆனா கடமை நேரத்தை சரியாக வைத்தியசாலையில் செலவழிக்கின்றார்களா என்ற ஒரு திடமான ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதற்குள் வர வேண்டும் எதிர்காலத்தில். இல்லாவிட்டால் பாரிய மீண்டும் மீண்டும் இன்னும் ஒரு குரல் கொடுப்பது, இல்ல அர்ஜுனா வருவாரா என்ற ஒரு நிலப்பாடு போகும். அடுத்த விஷயம், வைத்தியசாலையில அபிவிருத்தி குழு என்று சொல்லி ஒவ்வொரு வைத்தியசாலையிலையும் எம்பிமார்களால சில ரெக்கமெண்டேஷன்கள் அந்த அப்ளிகேஷன்கள் வரும். அவர் 2 வருடம் 3 வருடத்துக்கு இடைப்பட்டவராக பெரிய ஏதோ பதவி கிடைச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறா, அங்க ஒன்றும் கதைக்கிற இல்லை. இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுக்களில் இருக்க சில கடமை உணர்வோடு கடந்த காலங்களில் பாரிய ஒரு பிரச்சனைகளை நான் பேசிய போது என்னை தொடர்பு கொண்டு கேட்டவர்கள் இருக்கின்றார்கள். தவறு விடுபவர்களை சொல்கிறேன். வைத்தியசாலை அபிவிருத்தி குழு என்பது வைத்தியசாலையில் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பில் நடக்கக்கூடிய தவறுகள், மேற்கொண்ட அபிவிருத்திகளை கலந்தாலோசிக்க கூட்டப்படும் ஒரு கூட்டம். இதில் இதற்கு ஒரு பதவி கிடைத்தது போல் கூட்டத்துக்கு போயிட்டு வாரதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழு எதிர்வரும் காலங்களில் தேவையா? எதற்காக கூடப்படுகின்றது? இல்ல ஒரு கட்ஸுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கமிட்டியில இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கூட்டம் தேவையில்லை. அடுத்த விஷயம், இது இருக்கணுமா இல்லையான்றது சுகாதார அமைச்சு தான் பார்க்கணும். அடுத்த விஷயம், வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் இது ஒரு வைத்தியத்துறை சார்ந்தவர்களிடம் அதாவது எங்கள் பார்வையாளர்கள் நண்பர்கள் கலந்து ஆலோசித்து இந்த பிரச்சனை தொடரக்கூடாது என்பதற்காக சிலர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் தாய் சேய் நலனுக்கான ஒரு உட்கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு குழு, ஒரு செயற்பாடு ஒன்று அங்கு கண்காணிப்பினூடாக இந்த பிரச்சனைகளை இதை நேர்த்தியாக கொண்டு செல்வதற்கு வைத்தியசாலை உட்கட்டமைப்புக்குள் தாய்சேய் நலனுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு சட்ட, அதாவது சுகாதார அமைச்சினூடாக அழுத்தங்களை சட்டத்துக்கு ஏற்றவாறு அமைத்து அதை சரியான நிர்வாக ரீதியில் செயற்படுத்தும் பொழுது பாரிய தவறுகள் அங்கு நடக்காமல் இருக்கு. அது சில மாவட்டங்களில் மாத்திரம்தானா இந்த மகப்பேறுக்காக தாய் ஒவ்வொருத்தரா சாகுறது? இதென்ன சாபக்கேடா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இதற்காக வைத்தியசாலையில் ஒரு பிரத்யேகமாக தாய் சேய் நலனுக்கான ஒரு குழு, கண்காணிக்க கூடிய ஒரு குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு அப்பால், அதாவது வைத்திய துறையில் நடக்கக்கூடிய இழப்புகள், அதை குரல் கொடுத்து அதற்கான வைத்தியத்துறை வைத்தியசாலைகள் அவர்களோடு பேசக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை குழு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட, அதாவது இதில் பார்த்து கொண்டு இருக்கும் சட்டம் சார்ந்தவர்கள் இதற்கான ஆலோசனைகளை வழங்கலாம். இது பலரது கருத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு உதாரணத்துக்கு நான் மட்டக்களப்பை சேர்ந்தவராக இருப்பதால் மட்டக்களப்பை உதாரணமாக சொல்கிறேன். ஒரு மட்டக்களப்பில் இனியும் தாமதிக்காமல் வைத்தியர்களின் கடமைகள், அவர்களது உரிய நேரங்கள், அதாவது இவ்வாறான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு ஆலோசனை குழு ஒன்று மாவட்ட ரீதியாக குறிப்பிட்ட, அதாவது புத்திஜீவிகள், கல்விமான்கள், பொதுமக்கள், சாதாரண மக்கள் தொடக்கம் அந்த குழுவினூடாக பாரிய ஒரு பங்களிப்போடு இந்த கட்டமைப்பை மாவட்ட ரீதியாக உருவாக்கி ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இந்த குழு வைத்தியசாலையை நேரடியாக அணுகி அதில் உள்ள சாதக பாதக இழப்பு தொடர்பான பிரச்சனைகளை கதைத்து மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் ஒரு விதமான இணைப்பு இருக்கும் பொழுது இனி வரும் காலங்களில் பாரிய ஒரு தவறுகளை குறைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். இதை மக்கள் முன்னின்று இதற்காக நீங்கள் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தரலாம், அல்லது நாங்கள் இனி அடுத்த கட்டம் இதை எப்படி ஆரம்பிக்க போறோம் என்ற மட்டக்களப்பில் நாங்கள் ஒரு கமிட்டிய எல்லா சகல துறையில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் உள்வாங்களோட எப்படி செய்யலாம் என்ற ஆலோசனைகளை வழங்குங்க. நாங்க இதை ஃபர்ஸ்டா நாங்க மட்டக்களப்பில் உருவாக்குவோம். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் வரும் பொழுது வைத்தியசாலைக்கு ஒரு பாரிய அழுத்தம் வரும். பொதுமக்களிடமிருந்து இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்படும் எனும் பொழுது பாரிய ஒரு இறுக்கமான சூழ்நிலை அசம்பந்த போக்குகள் நடைபெறாமல் இருக்கும். ஆகவே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், சட்டத்துறை சார்ந்தவர்கள்,
இவ்வாறான பாரிய பிரச்சனைகளை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் ஒரு பிரச்சனை நடந்தவுடன் நடந்துட்டு திரும்பி 2-3 மாசம் பேசாம இருந்தா இனி ஹாஸ்பிட்டலுக்குள்ள பழையபடி அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இங்க நேர கண்காணிப்பு நடக்காது. வாரவங்க ஏழை தாயண்டா அது பிரச்சனை இல்லை, அந்த கதை வராது. கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளாலண்டா வெளியில வரும். இதை கதைக்கிறதுக்கு எந்த நாளும் நாங்களும் இருக்க மாட்டோம். இன்னொருத்தரும் இந்த பிரச்சனையில கதைச்சு வீணா போகாம அனைவரும் இதற்கான ஒரு பிரத்யேகமாக மாவட்ட ரீதியாக இந்த நலன்புரி குழுக்கள் ஒன்றை நாங்கள் உருவாக்கி எதிர்வரும் காலங்களில் இந்த வைத்தியசாலை கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நேரங்களை உரிய கடமை நேரங்களை இவர்கள் செலவழிக்கின்றார்களா இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் கண்காணிப்பதன் மூலம் எங்களது இன்னும் ஒரு உயிரை நாங்கள் இழக்காமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்க மக்கள் பக்கமும் ஒரு சில பிழைகள் இருக்கின்றது. எனக்கு வந்தாதான் அது வலிக்கும் இந்த பிரச்சனை. வேற ஒரு ஆளை நான் பார்த்துட்டு போனேன்டா அது எந்த குடும்பத்துல நடக்கல தானே என்று ஒவ்வொருத்தரும் கடந்து செல்லும் பொழுது தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே யாரோ ஒருத்தர் நாடுறாங்க, யாரோ ஒருத்தர் இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும்னா அது எங்களுக்கு. நான் ஒரு விடயத்தை தெளிவா சொல்றேன். மட்டக்களப்புல கெதியா நாங்க இந்த வைத்தியசாலைகள் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு ஆலோசனை குழு ஒன்றை அமைக்க முன்வராதவர்கள். இதில் பலர் உடனே நீங்க உங்களோட ஆதரவுகளை சொல்லி தொடர்பு கொள்ளுங்க, தகவலை தாங்க. எப்ப மக்கள்கிட்ட விடுறோம், எப்ப நாங்க இந்த கமிட்டி ஒன்றை உருவாக்குவோம், இளைஞர்கள் இருக்கணும், வயதானாக்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், அதுல பலதரப்பட்ட ஆக்களையும் வச்சு நாங்க இணைப்போம். அப்படி இல்லாம அசம்பந்த போக்குகள்ல பார்த்து கொண்டிருந்து எனக்கு வந்தாதானு போட்டு இருந்தா எங்களை நாளைக்கு யாரோ ஒருத்தன் கொள்ளுவான் காசை கொடுத்து, அதோட முடிஞ்சுது கதை. அப்ப மக்கள் முன்வாருங்கள், தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உங்கள் முன்னாள் பிரச்சனைகளை கண்டால் ஆதாரப்படுத்துங்கள். இப்ப தற்பொழுது எனக்கு ஒரு கோல் வந்தது, ஒரு வைத்தியசாலை, இப்ப நான் அதை சொல்லல, அந்த கதவு ஓபன் பண்ணி திறந்து போகலாம இருக்குதான், அந்த அளவுக்கு கடினமா இறுக்கமான ஒரு இது. அப்ப எல்லா விடயத்தையும் தனி ஒரு நபராக கதைக்கிறதை விட கூட்டாக சேர்ந்து பாரிய அழுத்தங்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கொடுக்கக்கூடிய குழுக்களை உருவாக்குவோம். நீங்கள் கடந்து சென்று விட்டு நாளை யாராவது தொலைபேசி அழைப்பின் மூலம் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இதை பார்க்க இல்லையா, நீங்க இதை பேசாம தானே இருக்கிறீங்க என்ற கதைகளை தயவு செய்து கதைக்காதீங்க. நானும் பாரிய மன அழுத்தத்துக்குள்ளதான் இன்றைக்கு இந்த வீடியோ லைவ் வந்தேன்.